Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா லோகா 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர் ஹீரோ மலையாளம் டிராமா மூவி தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷன், சாண்டி மாஸ்டர், நஸ்லின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. லோகா சாப்டர் 1 சந்திராங்கிறது தான் படத்தோட ஃபுல் நேம். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் பல வருஷம் கழிச்சு பெங்களூருக்கு வராங்க. ஒட்டுமொத்த கதையுமே பிரசன்ட்ல பெங்களூர்ல நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இருக்கக்கூடிய பிளாட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணிக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு பிரமாதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வேலை வெட்டியை விட்டுட்டு சும்மா இருக்கக்கூடிய ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததும் காதல் வருது. அந்த மாதிரி டைம்ல பெங்களூர்ல ஆர்கன் டிராபிகிங் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. நைட் டைம் நம்ம கதையோட ஹீரோயின் வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு கும்பல் ஹீரோயினை கடத்த நம்ம கதையோட ஹீரோ காப்பாத்த போகும்போது ஹீரோக்கு தெரிய உண்மை என்னங்கிறத அட்டகாசமான ஒரு சூப்பர் ஹீரோ த்ரில்லர் சப்ஜெக்டா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோயினுக்கு எங்க இருந்து இவ்வளவு பெரிய சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிச்சு, நீலியாவும் யாக்ஷியாவும் மாறி ராத்திரியில பேட்மேனுக்கே டஃப் கொடுத்து நம்ம கதையோட ஹீரோயின் என்ன பண்றாங்கிறது தான் அட்டகாசமா இருந்துச்சு. இன்டர்வெலுக்கு அப்புறம் ஒரு கேமியோ மூலியமா ஈஸியா எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. மார்வலுக்கே டஃப் கொடுத்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல துல்கர் சல்மானை வச்சு செம்மையான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டரோட வில்லத்தனம் அட்டகாசமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவ்வளோ எஃபோர்ட் போட்டு மனுஷன் நடிச்சிருக்காரு. உயிரை கொடுத்து போராடி அந்த கேரக்டரை காப்பாற்ற முடியாம தவிக்கிறாருங்கிறது கடைசியா உங்களால சில விஷயம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். எமோஷனலா டச்சிங்கா இருந்தாலும் டெம்ப்ளேட்டட் சூப்பர் ஹீரோ டிராமாவை நேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி அம்மன், யாக்ஷி, நீலிங்கிற பல கதையோட மிக்ஸ் பண்ணி லாஜிக்கலா யோசிக்க விடாம பிளாஷ்பேக்லயுமே அள வைக்கிற மாதிரியான மலைவாழ் மக்களோட கதையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. பிரசன்ட் டைம் லைன்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அத்தனையுமே ஜென்சிக்கே டஃப் தர அளவுக்கு இருந்தாலும் மார்வலையும் டிசியும் தாண்டி ஸ்டார் வார்ஸ் லெவலுக்கு இவங்க என்னென்ன சம்பவம் பண்ணிருக்காங்க, அட்டகாசம் பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸையுமே இன்ஸ்பயர் பண்ணி தான் இங்க ஒரு விஷயத்தையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கலர் டோன் ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் படம் டெக்னிக்கலா செம்ம சவுண்டா இருந்துச்சு. இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி திரும்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ், சிஜிஎக்ஸ், கிராஃபிக்ஸ், எடிட்டிங், டிசைனிங், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்லி எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. ஃபியூச்சரிஸ்டிக் பெங்களூரை வெறும் நியன் லைட் எஃபெக்ட்ல நைட் டைம் டீமை யூஸ் பண்ணி டார்க் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன் பியூட்டியான ஒரு பீஸ்டா மாதிரி இந்த படத்துல மான்ஸ்டரா சம்பவம் பண்ணிருக்காங்க. கமிங் இந்த மூவியோட பிரான்சைஸ்ல என்னென்ன ஹீரோஸ் வரப்போறாங்கிறத டீஸ் பண்ணி கேரக்டர் ரிவீல் பண்ணதுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுவுமே மலையாளம் இண்டஸ்ட்ரியோட செகண்ட் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மூவி. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மின்னல் முரளியோட ரெஃபரன்ஸ் இதுல கொடுத்தது மட்டும் இல்லாம ஃபீமேல் சென்ட்ரிக்கா பொழந்து கட்டியிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரை சிம்பிளான சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் டிராமா தான். எமோஷனலாவும் ராவாவும் ரியலிஸ்டிக்கான சில ஃபீல்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால ஈஸியா கனெக்ட் பண்ணி உங்களால என்ஜாய் பண்ண முடியும். காமெடி பல இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நஸ்லின் தான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி காதலோட ஒரு சில விஷயத்த காமிச்சிட்டு வராரு ஒரு ஃப்ரேம்லயுமே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா ஸ்டடியா சிம்பிளா தான் இருக்கும். இன்டர்வல்ல தான் படம் டேக் ஆஃப் ஆச்சு. சாண்டி மாஸ்டர் கொடுத்த ட்விஸ்ட், கேமியோல பண்ணக்கூடிய சம்பவம் கூடவே பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அட்டகாசம் பண்ணி அடிச்சு துவச்சதுக்கு அப்புறமேட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ல மார்வலுக்கே டஃப் கொடுத்து துல்கர் சல்மான் பண்ண சம்பவம் தான் அட்டகாசமா இருக்குன்னு எல்லாருமே பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் படத்துல ஒரு சில லாஜிக்கல் ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. இந்த மாசம் ரிலீஸ் ஆன மூவிஸ்ல ஓணம் வின்னரா இந்த படம் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் மஸ்ட் வாட்ச் கேட்டகரிக்குள்ள இந்த வாரம் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ தியேட்டர்ஸ் லைவ்ல இருக்கு. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லோகா சாப்டர் 1 சந்திரா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, முன்னாடி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you well.